வணக்கம். நாம் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க பஞ்சலோக சிலை நடராஜர். ஆனந்த தாண்டவத்தில் நடராஜர் காட்சியளிக்கிறாரு. ரொம்ப அழகாக அவரோட கையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உடுக்கை வந்து காற்றை வந்து குறிக்கிற விதமாகவும் பஞ்சபூதத்தில், அவருடைய அந்த ஜடா முடி வந்து பார்த்திங்கன்னா நீர் பூதத்தை வந்து குறிக்கிற விதமாகவும், அவர் அந்த கீழே ஒரு காலை வந்து ஊன்றி இன்னொரு காலை மேலே தூக்கி வந்து காட்சியளிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆகாயம், அந்த ஸ்பேஸ், அந்த பூதத்தை வந்து குறிக்கிற விதமாகவும், அவர் கால் வச்சிருக்க முயலகன்னு சொல்லுவாங்க, அவர் மேலே அது வந்துட்டு பஞ்சபூதத்தில் வந்துட்டு நிலம் பூதத்தை, எர்த்தை வந்து குறிக்கிற விதமாகவும் வடிவமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவரோட இன்னொரு கையில் வந்து பார்த்தீங்கன்னா தீ ஜுவாலை, நெருப்பு இருக்கிறத வந்து பஞ்சபூதத்தில் நெருப்பை குறிக்கிற விதமாகவும், அவரை சுற்றி இருக்க அந்த திருவாட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க அந்த தீச்சுடர்கள் எல்லாமே 27 தீச்சுடர் இருக்க மாதிரி வடிவமைச்சிருப்பாங்க. அது வந்து 27 நட்சத்திரத்தை குறிக்கிற விதமாக வடிவமைச்சிருக்காங்க. மொத்தத்தில் பஞ்சபூதம் இந்த உலகத்தினுடைய ஏக்கத்தை குறிக்கிற விதமாக தான் நடராஜர் சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த சிலை பிடிச்சிருக்கவங்க நம்மளை வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி, நம்ம ஷோரூம் சென்னை அம்பத்தூரில் இருக்குது, நேரில் வந்து பார்த்தோம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப நன்றி.